ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நாம 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பதிவுல இந்த நோய்களை தீர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன, என்னென்னலாம் செஞ்சா நம்ம நோய் தீவிரமா குறையும், அதற்கு உண்டான சில வழிமுறைகள், சில ப்ரொசீஜர், சில அட்வைசஸ், சாயப்பாட ரோல் என்ன, நம்மளுடைய ரோல் என்ன, மாத்திரை சாப்பிடலாமா வேண்டாமா, நோயோட தன்மை நமக்கு குறையுமா குறையாதா, எல்லாவற்றையும் நம்ம அந்த பதிவில் பேசியிருந்தோம். இப்போ இன்னைக்கு ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எப்போயுமே நான் படபடப்பா இருப்பேன், ஒருவித பயத்தோட இருப்பேன், ஒரு நாளைக்கு 5ல இருந்து 6 காஃபி பக்கம் போகும் மினிமம் அளவுல, ஏதாவது சாப்பிட்டுட்டே இருப்பேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன், யாராவது திடீர்னு ஒரு ஃபோன் பெல்லோ இல்ல காலிங் பெல்லோ அடிச்சா கூட ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஆனா நேத்து ஃபுல்லா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் செஞ்சேன், ஒரு பதட்டம் கூட இல்லை, 2 காஃபி மட்டும்தான் நான் குடிச்சேன், காலையிலையும் அண்ட் ஈவினிங்கும். சாயப்பா என்ன ஆசீர்வதிச்சிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியை என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்லல, இப்ப நான் சொல்றேன். அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சாயப்பா 100%, எத்தனை சதவீதம், 100% ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஒரு பதிவை முழுசா கேட்டீங்க பாருங்க, நம்பிக்கையோட. இந்த பதிவை எதுக்காக நீங்க கேட்குறீங்க? சாயப்பாவுக்காக தானே கேட்குறீங்க. சாயப்பா உங்க வாழ்க்கையில நல்லது செய்யணும், அதுக்காக தானே இந்த பதிவை கேட்குறீங்க. அவர் ஏதோ என் மூலமா சொல்ல வராரு, அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தானே கேட்குறீங்க, பார்க்குறீங்க, செயல்புறீங்க. ஸோ அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. 6 காஃபி குடிச்ச இடத்துல 2 காஃபி ஆச்சு, ஒரு பதட்டமும் பயமும் இருக்கிற இடத்துல இல்லாம போயிடுச்சு. ஒரே நாளில் இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்துகிறார் என்றால், இனி வரக்கூடிய நாட்களில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை அவர் நிகழ்த்துவார். தைரியமா இருங்க, நம்பிக்கையோட இருங்க. உங்க உடல்ல இருக்கக்கூடிய நோயும் தீரும், மனசுல இருக்கக்கூடிய பாரமும் தீரும். உங்களை அவர் சுத்தப்படுத்துவார். அந்த வார்த்தைக்கு நாம நன்றிகளை சொல்லலாமா? அவர் என்னை சுத்தப்படுத்துகிறார், அவர் என்னை தினந்தோறும் சுத்தப்படுத்துகிறார். நான் அவருக்காக காத்திருப்பேன், என்னுடைய காத்திருப்பு வீணாகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லை, அவர் ஒருவரால் மட்டும்தான் எனது துன்பத்தை
தீர்க்க முடியும். இத நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட சொல்றீங்களோ அந்த அளவுக்கு 20 நாள் கழிச்சு தீர வேண்டிய ஒரு விஷயம் கூட அடுத்த 7 நாட்களில உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நாம என்ன பண்றோம்? ஒரு சாரம் சொன்னாங்க, அண்ணா நீங்க ஆடியோ கொடுக்குறீங்க, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, ஆனா முந்தானத்து கொடுத்தது அடுத்தது என்னால அடுத்தடுத்த பதிவுல நான் ரொம்ப பிஸியா இருக்கிறதால முந்தானத்து கொடுத்தது அந்த நேரத்துல நான் செய்யறேன், மறந்துடுறேன். அதான் நான் சொல்றேன், ஒரு பாயிண்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன ஒரு டைரி எடுத்துக்கோங்க, அதுல வந்து கம்ப்ளீட்டா பாயிண்ட் எடுங்க. ஒரு பதிவிலும் உங்களுக்கு என்ன ஒரு புத்திமதியை அவர் கொடுத்திருக்கிறார், அதுதான் ஹைலைட்டுங்க. 30 நிமிஷம் நீங்க கேட்கிறீங்க, ரொம்ப எக்ஸலண்ட். பட் அந்த 30 நிமிஷத்துல 30 பாயிண்ட் நீங்க எடுங்க, எல்லாத்தையும் சேகரிங்க. எதை தினம் செய்யணும்னு அதுக்கு ஒரு பேஜை உருவாக்குங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டானது ஒரு பேஜை உருவாக்குங்க. அதாவது நாலேஜுக்கு ஒன்றும் ப்ராக்டிக்கலா செயல்படக்கூடியதுக்கு ஒன்றும் எடுத்து அதை நாம சரி செய்யணும், இல்லைன்னா மறந்துடும். அதே போலதான் நானும் அதே போலதான் பண்ணேன். நேற்றுல இருந்து இப்போ இந்த நிமிஷம் 6 மணி நான் பதிவு கொடுக்குறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் குடிக்கிற தண்ணீரா இருக்கட்டும், நான் சாப்பிட்ற சாப்பாடா இருக்கட்டும், நீ காலையில பழைய சோறு வெங்காயமும் சாப்பிட்டேன், அதற்கும் சாயப்பாகிட்ட அந்த நன்றியை சொல்லிட்டு, இது எனக்கு உடலுக்கு ஏத்த மருந்தா இருக்கணும் இந்த உணவு, இதை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஏன்னா நம்ம தொடர்ந்து பாடி ரொம்ப ஹீட்டா இருக்குது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சிஸ்டம்ல இருக்கோம், டிராவல்ஸ்ல இருக்கோம், மொபைல்ல இருக்கோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதனால நைட்டு வீட்டுக்கு வரும்போது அன்டைம் ஆகுது, லேட்டா தூங்குறோம். ஸோ 11 மணிக்கு மேல தூங்க பாடி உஷ்ணமாகுது. இத நான் ரியலாவே ஃபீல் பண்ணேன், அதை வச்சுதான் சொல்றேன். ஸோ இப்போ பாடி ஹீட்டு நேச்சுரலா என்னோட ஒர்க் பேஸ் பண்ணி நிறைய வருது, நேச்சுரலா நிறைய வருது. அதனாலதான் காலையில வந்து பழைய சோறு, ஒரு 4 வெங்காயம், மோஸ்ட்லி காலையில வந்து கஞ்சி இது மாதிரி தான் நான் குடிக்கிறது. ஸோ இன்னைக்கு பழைய சோறு சாப்பிடலான்னு இன்னைக்கு நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருந்தது. அப்போ எல்லா விஷயத்துக்கும் அவரிடம் பர்மிஷன் மட்டும் இல்லை, இதை ஆசீர்வதியுங்கள், இந்த உணவு எனக்கு மருந்தாக இருக்கட்டும், என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தீர்வு இந்த உணவு தான், இந்த உணவு மருந்தாக போகட்டும். அந்த வார்த்தையை முந்தானத்தை சொல்லல, இப்போ இன்னைக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல உதித்த வேர்ட்ஸ் தான் இது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அந்த பதிவை யாரும் கேட்கல, போல, வரல அப்படின்னு. ஏன்னா இங்க நிறைய அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சிகள்லாம் இருக்கீங்க, அப்பாக்களும் இருக்கீங்க, தம்பிகளும் இருக்கீங்க, அண்ணன்களும் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு நோய் இங்க கிரியேட் ஆகுது. ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு சொல்ற போல, ஒரு நோய் போச்சுன்னா இன்னொரு நோய் வருதுப்பா, முடியல. 4 மணிக்கு எழுந்திருக்க கூட முடியல, உடல் அவ்வளவு பலகீனமாக இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்காக தான் அந்த பதிவு கொடுத்தோம். அப்ப அது ரொம்ப கம்மியா ரீச் ஆகும் போது நானே அந்த ஒரு துக்கத்துல இருக்கேன். ஒரு சாயரம் வந்து, அண்ணா என்னன்னா அது எவ்வளவு சூப்பர், நான் என்ன 8 வாட்டி கேட்டேன், அவ்வளவு நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு, எல்லாம் காசை கொடுத்து மருத்துவம் பண்ணிக்கிறாங்க, ஆனா யாருக்கும் அந்த நோய் தீர்ந்த பாடு இல்லை. ஆனா அதுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளும் எனக்கு மெய் சிலிர்க்க வைத்தது. நீங்க பேசல சாயண்ணா, உங்க மூலமா அவர் பேசியிருக்கிறார். அதுதானே நான் கிட்டத்தட்ட 10,000 ஆடியோ வீடியோ கொடுத்துருக்கோம். அதுதானே நானும் சொல்றேன், நானா பேசுறேன். என்னைக்கு அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டனோ அப்ப நானா பேசல, நானா செயல்படல. அது என்னுடைய பிசினஸா இருக்கட்டும், இல்ல நம்ம அன்பே சாய் குடும்பமா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது இருக்கட்டும், எல்லாமே அவர் மூலமாக அவர் கொடுத்த அறிவுரையின்படி இங்க வாழ்க்கை
நடக்குது. ஸோ நான் எல்லாத்துக்குமே சாயப்பா கிட்ட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் உடலில் இருக்கும் நோய்களை அவர் தூக்கி போடட்டும். உங்கள் உடல்நிலை என்றும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். உங்கள் தேவைகளையும் உங்கள் பாடுகளையும் அவர் அறிந்து கொண்டபடியால் அவர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி உங்களுடைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் இப்பொழுது இந்த நிமிடமே அவர் தீர்த்து வைப்பாராக. சோ பிரார்த்தனை என்னைக்குமே அடிக்கடி நீங்க செய்யுங்க. ஆனா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நம்ம ஒரு ஆரத்தி எடுக்கிறோம், சச்சரிதம் படிக்கிறோம், எஸ், இதோட லைஃப் முடிஞ்சிடுச்சா? ஒரு நாளைக்கு இல்லை. அடுத்தது என்ன செய்யணும்? செய்யக்கூடியதை சிறப்பா செய்யணும்ல, அப்பதானே மதிப்பு. அப்படி செய்தாதானே வாழ்க்கையில எல்லா வளமும் எல்லா நலமும் நமக்கு கிடைக்கும். சோ அதற்கு உரிய வழிமுறைகள் எவைகளோ அவைகள் எனக்கு காண்பியுங்கன்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணணும். சோ அந்த பிரார்த்தனை செய்ய செய்ய உங்க மனசுல ஒரு அமைதி வரும். அந்த அமைதி எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? அது வெற்றிக்கு வழிவகுக்கும். எத்தனை பேர் எதிர்த்து வந்து நின்னாலும் அவங்க உங்களை பார்த்ததுமே தோல்வியை அடைவார்கள். அந்த மாதிரியான ஒரு அமைதியான சூழ்நிலையை அது உருவாக்கும். ஸோ காலம் கடந்துட்டோம், துன்பம் இனி முடிச்சிடும், வேதனை தான் என் வாழ்க்கை, இந்த நோயோட தான் நான் அந்த உலகத்தை விட்டு போகணுமா? இந்த மாதிரி அன்வான்டான பேச்சுக்கள் உங்க வாழ்க்கையில எப்பயுமே தேவையில்லை. மற்றவங்க பேசட்டும், சாயப்போட குழந்தையா இருக்கிற நீங்க பேசலாமா? பேசக்கூடாது. பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க, பேசக்கூடாததை நினைச்சு கூட பார்த்துறாதீங்க. என்னைக்காவது நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கும் போது அப்படி வாழ்ந்திருக்கலாமே, இப்படி வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி வாழ்ந்திருந்தாலும் இப்படி வாழ்ந்திருந்தாலும் பாதிப்புகள் நிச்சயமா வந்திருக்கும். என்னைக்கு ஒரு கஷ்டத்தின் அடிப்படையில தெய்வத்துக்கிட்ட வரீங்களோ அந்த இடத்துல ஞானத்தை பெறுபவர்களா யார் யார் இருக்கிறார்களோ அவர்களே அடுத்த ஸ்டேஜுக்கு போக தகுதியானவர்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னைக்கும் சொன்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நான் போகணும்னா நான் நல்லா படிக்கணும். எதே? வாழ்க்கை பாடத்தை படிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரன்னு சொல்லுங்க. இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை இருக்குதா? ஒருத்தவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களா? ஒருத்தவங்க ரொம்ப துரோகம் செய்யறவரா இருக்காங்களா? அப்போ அந்த துரோகம் செய்பவர்களை இந்த நல்லவன் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் திருந்துவான், அவன் ஆட்டம் போடட்டும், தப்பே இல்லை, கடவுளே அவனை காப்பாத்துன்னு சொல்லி உங்க வேலை பாருங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. நிறைய மனுஷங்களுக்கு வாழ்க்கையில போராடி போராடி இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு சலித்து போனவர்கள் தான் நிறைய. உங்க பிரைன்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே பழகிடுச்சு. சும்மா இரு, எதையும் செய்யாத, எதை செஞ்சாலும் உன்னால வெற்றி பெற முடியாது, முன்னேற முடியாது அப்படின்னு உங்க பிரைன் வந்து டோட்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதெல்லாம் மாத்தணும். உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, நீங்க 20 வருஷம் கழிச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் போறீங்க, அந்த வீட்டை யாரும் யூஸ் பண்ணல, அதை வாடகைக்கும் கொடுக்கல, எதுவுமே பண்ணல, ஆள் நடமாட்டம் இல்லை, மனுஷங்க வாடல, அப்ப அந்த வீடு எப்படி இருக்கும்? அப்ப அந்த வீட்டை என்ன பண்ணணும்? கிட்டத்தட்ட பில்டிங்க வரைக்கும் சேதாரமா ஆனா கூட ஆயிருக்கும். அதாவது யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய பிரச்சனையை விட யூஸ் பண்ணாம இருக்குது பாருங்க, அதுதான் பிரச்சனை ஜாஸ்தி ஆகும். அப்ப எல்லாத்தையும் சரி பண்ணி தயார் பண்ணணும். அது போலதான் வாழ்க்கையும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணுங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பயப்பட வேண்டாம். முடியாதுன்ற வார்த்தை இல்லை, முடியுன்ற வார்த்தை. அதை எப்படி முடிக்கணும், இவ்வளவுதான் நம்ம ட்ராக்.
அடுத்தவன் இப்படி வாழ்ந்துட்டா, அடுத்தவன் எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லுறா. இதனால நீங்க மன நிம்மதி தயவு செய்து இழக்கக்கூடாது. உறுதியாக 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 நில்லுங்கள். கோடி ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உறுதியாக நின்று கோடி ஆசீர்வாதத்தை பெறுபவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நிறைய அற்புதங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இந்த தடவை சண்டே நம்ம ஈரோடு ரயில்வே காலனில இருக்கக்கூடிய சாயப்பாவை பார்க்க போறது நினைச்சு. ஏன்னா அதுக்கு மாயுதா பயிற்சியும் முடிய போகுது. ஒரு மேரேஜ்க்காக தான் நான் போறேன். சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு ரிசப்ஷன். அதை முடிச்சுட்டு சண்டே நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நைட் ஆரத்தி. ஸோ நான் நல்லா ப்ரே பண்ணிக்க போறேன். தயவு செய்து சண்டே அன்னைக்கு நீங்களும் சாய்பா கோயில போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப திருப்தியா இருக்கும். ஸோ கடவுளுடைய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம். கடவுளுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் நாம். சாபத்தையும் வேறு ஏதாவது இருக்கக்கூடிய மோசமான கருமாக்களையும் இந்த மாயுத்த பயிற்சியின் மூலமாக அவர் அழிக்கப்பட்ட குழந்தைகள் தான் நாம். நம்மளோட சாபங்கள் அழிந்தது, மோசமான கர்மாக்கள் அழிந்தது. இனி என்ன? வாழ்க்கையை தொடங்குங்கள், ஆனந்தமாக தொடங்குங்கள், ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். எது நடந்தாலும் அன்பே சாய் குடும்பம் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நீங்க என்னென்னலாம் எனக்கு ஆடியோ கொடுக்குறீங்களோ, பிரார்த்தனை செய்யணும், எல்லாத்துக்கும் இங்க பிரார்த்தனை நிச்சயமாக இருக்கிறது. ஒன்றும் இல்லை, நீங்க அன்பே சாயில என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நான் அந்த ஆடியோவை கேட்கலனாலும் அந்த குடும்பம் சாயப்பாவால் உருவாக்கப்பட்டது. நீங்க அதுல ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்க உங்க பாட்டுக்கு உங்க வேலை பாருங்க, அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். ஒரு சாய்ராம் சொல்லியிருந்தாங்க, அண்ணா என்னுடைய கணவருக்கு வேலை போயிடுச்சு, நான் வந்து உங்ககிட்ட ஆடியோ அனுப்பியிருந்தேன், நீங்க வழக்கம் போல அதை பார்க்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. மறுபடியும் நான் ஆடியோ கொடுத்தேன், சாயப்பா அண்ணன் தான் பார்க்கலன்னா என்ன நீங்க பார்ப்பீங்கல்ல, நீங்க தானே உருவாக்குனதுன்னு அண்ணா சொன்னாங்க. அப்போ நான் மறுபடியும் அனுப்புறேன், இது நீங்க தான் கேட்கணும்னு. அந்த ஆடியோவை அனுப்பி அடுத்த ஒரு நாளோ 2 நாட்களிலோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. இது என்னைக்கோ நடந்தது. இப்போ இந்த ஃப்ளோல நான் சொல்றேன். ஸோ அதனால என்ன ப்ராப்ளமா இருந்தாலும், ஏது ப்ராப்ளமா இருந்தாலும் ஆடியோ அனுப்புங்க. அதுக்கு முன்னாடியே ஃபோன் வந்து நான் டைம் இல்லாமல் இருந்ததெல்லாம் அந்த ஃபோன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஸோ அதனால எனக்கு தேவை அன்பே சாயில ஒரு சந்தோஷம், ஒரு மன நிம்மதி, அவ்வளவுதான். நான் வந்து என்னுடைய அன்பே சாய் குடும்பம் எல்லாம் கோடீஸ்வரனா மாறணும் அப்படின்லாம் பேராசைப்பட்டெல்லாம் கேட்கல. எல்லோருக்கும் தேவை ஒரு நிம்மதி, ஒரு நல்ல மூச்சு. மூச்சு எப்படி இருக்கணும்? அடிக்கடி பதட்டப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடாதா? ஸோ அந்த கட்டத்துல நாம இருக்கிறோம். அப்ப வேற கட்டத்துக்கு போகணும். அங்கதான் அந்த மூச்சு கூட ரொம்ப இயல்பான நிலையில இருக்கும். பாருங்க, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அன்பே சாய் எந்த அளவுல போக போகுதுன்னு. ஆனா இங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம, நான் பொறுமையா தான் இருக்கேன், நம்பிக்கையோட தான் இருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல,
நான் ஒன்னே என்ன சொல்றேன், நீங்க பொறுமையாலாம் இல்லை, அவசரப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அவசரப்படுறீங்க. இந்த அவசரம் தான் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக அமையுது. பாதி கிணற தாண்டியாச்சு, மீதி பாதி கிணற தாண்டதுக்குள்ள என்ன பிரச்சனை? ஆனா அவசரப்பட்டுட்டீங்கன்னா மறுபடியும் கீழே விழுந்துருவீங்க. மறுபடியும் மேலே எழுந்திருச்சு வர்றதுக்குள்ள காலங்கள் ஓடிடும். காலங்கள் உங்களை வெயிட் பண்ணாங்க. 5 வருஷமா கட்டின வீட்டை திடீர்னு இடிச்சா என்ன ஆகும்? மறுபடியும் வீடு கட்டணும். இது மாதிரிதான் நம்ம ஆத்திரத்துல அறிவை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆத்திரத்துல மனுஷங்களை இழந்துட்டோம். அடுத்தது இருக்கிறது அறிவு தான். அந்த அறிவையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம்னா என்ன சொல்ல முடியும்? அதனால பொறுமையா நிதானமா இருங்க. என்ன ஆயிட போகுது? இன்னைக்கு காலையில கூட 12 மணி ஆடிடும். என்ன சொன்னேன்? தவழ்ந்தாவது நீங்க முயற்சி பண்ணுங்க. 10-15 வருஷமா ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியாச்சு. அதை ஒரு நாளில மாத்திட முடியும்னு மாத்த முடியறதுக்கு பாசிபிள் இல்லை. அப்போ அத பொறுமையா நிதானமா தான் நாம செயல்படணும். அப்போ அந்த பொறுமையை இழந்துட்டா நடக்க வேண்டியது எப்படி? நின்று போயிடும்ல. இதெல்லாம் யோசிப்பாரு. நின்று போயிடாதா? சோ பாதி கிணறு தாண்டியாச்சுன்னு நினைங்க. எப்பெல்லாம் அவசரப்படுறோமோ அப்பெல்லாம் நினைங்க, பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி கிணறு தானே, தாண்டிடுவோம், பார்த்துக்கலாம். எங்க டெய்லியும் அன்பேச ஆடியோ கொடுத்துருங்க. என் வாரத்துல 2 நாள் 3 நாள் கொடுத்துடலாமா? 3 ஆடியோ வாரத்துல 3 நாள், மண்டே அண்டு வென்ஸ்டே தேர்ஸ்டே கொடுத்துடலாமா? என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, சார் நீங்க அது யூடியூபர் போல இருக்கு, சொன்னது ரொம்ப காமெடியா இருந்தது சார், நீங்க ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் ஆடியோஸ் கொடுக்குறீங்க, வியூஸ் உங்களுக்கு கம்மியாகும் சார், அதனால வீக்லி ஒரு 3 கொடுங்க, இல்ல 2 கொடுங்க, அப்பதான் வியூஸ் ஜாஸ்தி வரும். நான் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னேன், இந்த வியூஸ்க்காக இங்க உட்கார்ந்து இருந்தேன்னா நான் இன்னும் வேற மாதிரி கொண்டு வந்திருப்பேன். இந்த வியூஸ் எனக்கு சில நேரத்துல ரொம்ப குறைவா போகும்போது வருத்தம். ஏன் அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜ நம்ம அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க கேட்கலையேன்னு சொல்லி அந்த வருத்தம் தானே தவிர ஆனா வியூஸ பார்க்கல. இது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய ஒரு பயிற்சி கூடம். இங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்னா எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான், எல்லாருமே ஆசிரியர்கள் தான், எல்லாமே ஹெட் மாஸ்டர்ஸ், எல்லாருமே ஹெட் மாஸ்டர்ஸ் தான். ஸோ யாரும் மேலேயும் கிடையாது, யாரும் கீழேயும் கிடையாது. நான் சொன்னவர்கள் இதெல்லாம் சொல்லலை. இல்லைங்க வியூஸ்க்காக நான் கவலைப்படுறேன், இல்லைங்க நீங்க நல்ல ஆடியன்ஸ் வச்சிருக்கீங்க. ஆடியன்ஸ் சொல்றாரு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன இது, சரி ஓகே நம்ம நம்மளாம் ஆடியன்ஸாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைபராக வர பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு அந்த வார்த்தை வரமாட்டேங்குது சீரியஸ்லி. ஏன்னா ஒரு அருமையான அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல நமக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள், போதிக்க வேண்டிய போதனைகள் எல்லாமே நிறைய இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் சரி பண்ணி நம்ம வாழ்க்கையில வாழணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிற. ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா.